பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலாவின் அறையில் தனியாக சமையல் கூடம் அமைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சிறைத்துறை டிஐஜி ரூபா குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் சசிகலா அறையில் சமையல் வேலை செய்வதற்கு ஒரு கைதி பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். இதற்காக சசிகலாவிடம் இருந்து கர்நாடக சிறைத்துறை டிஜிபி சத்யநாராயண ராவ் உள்ளிட்ட அதிகாரிகள் 2 கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுள்ளதாகவும் டிஐஜி ரூபா புகார் தெரிவித்திருந்தார். இந்த புகாரை டிஐஜி சத்யநாராயண ராவ் மறுத்திருந்த நிலையில் இது குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற IAS அதிகாரி வினய்குமாரை நியமித்து முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் சென்று ஆய்வு செய்து 1 வாரத்தில் இடைக்கால அறிக்கையும் 1 மாத காலத்தில் இறுதி அறிக்கையும் வினய்குமார் அளிக்க வேண்டும் என்றும் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே சசிகலாவுக்கு செய்யப்பட்ட வசதிகள் குறித்து பகிரங்கமாக பேசிய பெண் அதிகாரி ரூபாவுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட முதலமைச்சர் சித்தராமையா இந்த தகவலை ஊடகங்கள் வாயிலாக வெளியிடாமல் அவர் அறிக்கையாக அரசுக்கு அளித்திருக்க வேண்டும் என்று கூறினார். தமக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டது குறித்து பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த டிஐஜி ரூபா சிறையில் சசிகலாவுக்கு சலுகை அளிக்கப்பட்டது என்ற தமது குற்றச்சாட்டில் உறுதியாக இருப்பதாக கூறினார். உண்மையை வெளிப்படுத்தியதால் உயரதிகாரிகள் தமக்கு தொல்லை கொடுப்பதாக அவர் புகார் தெரிவித்திருந்தார். தம்மீது தவறு இருந்தால் எந்த விசாரணைக்கும் தயாராக இருப்பதாக ரூபா சவால் விடுத்தார்.